ஆகஸ்ட் 15 கேலண்டர்ல அது ஒரு டேட் மட்டும் இல்ல, நம்மளோட ஸ்ட்ரகிளுக்கு கிடைச்ச ஃப்ரீடம் அண்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஏன் பிரிட்டிஷ் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் ரூல் பண்ணாங்க. காரணம் என்னன்னா நம்மளை விட அவங்க மைண்ட் செட்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னு ஃபீல் பண்ணோம். அதனால நம்ம அண்டர் கான்ஃபிடன்ஸ் ஆயிட்டோம். பிகாஸ் அவங்களோட பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜை பார்த்து, ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து, ஆளுமை திறனை பார்த்து, லைக் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு 3 வருஷத்துல நியூ டெல்லியில ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ஸ் 1951 கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் 9 இயர்ஸ்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டரை டிசைன் செஞ்சாங்க. அமெரிக்க மக்கள் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சு 150 வருஷம் கழிச்சு தான் ஓட்டிங் ரைட்ஸே கிடைச்சது. பட் இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அடுத்த நாளே எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடைச்சது. இந்தியா சுதந்திரம் கிடைச்சு இந்த 75 வருஷத்துல ஒன் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரியா மாறினதுக்கு காரணம் ஒரு சில பேர்த்தோட கிரோத் மைண்ட் செட்டப். லைக் ஏபிஜே அப்துல் கலாம், கல்பனா சாவ்லா, பிடி உஷா, சச்சின் டெண்டுல்கர், எம்எஸ் தோனி, ஏஆர் ரஹ்மான், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபீல்ட்ல கிரேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் இந்த உலகமே அவங்கள திரும்பி பார்த்திருக்கு. அண்ட் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சில கண்ட்ரி ரெடியா இருக்கு. சின்ன சின்ன பிளேஸ்ல ஸ்டார்ட் அப் ஓப்பன் ஆயிட்டே இருக்கு. பட் இவ்வளவு இருந்தாலும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் நம்ம இந்தியாவில் இருக்கு. கரப்ஷன், டே பை டே இன்ஃபிளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், வறுமை. ஸோ தட் நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம பண்ற ஒர்க், பிசினஸ், சினிமா, ஸ்போர்ட்ஸ், வாட் எவர் நம்மளோட பேஷனா இருக்கட்டும், ஹூ வி ஆர், நம்ம செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல ஸ்ட்ராங் ஆகி நம்மளோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வெளிப்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சோம்னா இந்தியா ஆட்டோமேட்டிக்கா டெவலப்பிங் கண்ட்ரில இருந்து டெவலப்பர் கண்ட்ரியா மாறிடும். ஸோ விஷ் யூ ஆல் சக்சஸ். ஜெய் ஹிந்த்.